ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டம்ளர் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போது அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால், கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். உங்கள்கிட்ட நெய் இல்லைனாலும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை டம்ளரில் ஊற்றி வச்சிடலாம். டம்ளரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம். 3 டம்ளர்லேயும் இதே மாதிரி நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 டம்ளர்லையும் தடவிட்டேன். கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை டஸ்டிங் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா தட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கேக் மாவு சேர்த்துடலாம். நான் 3/4 கப் சேர்க்குறேன். அப்போ தான் நம்ம கேக் உப்பி வரும். முழுசாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு 3/4 கப் சேர்த்து இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாம் சேர்க்குறேன். மேலே மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது குக்கரில் வச்சிடலாம். குக்கரை நான் ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு நம்ம டம்ளர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வைங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு குச்சியோ அல்லது கத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கேக் வெந்திருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கேக் வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக நம்ம கேக் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.